பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் ஏசாயா 58 அதிகாரம் 9 அடியேன் வாசிக்கிறேன். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்களேன். தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில் உங்களிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ கூப்பிடுவாய், அவரிடத்திலிருந்து உங்களுக்கு மறு உத்தரவு வரும். ஆமென். என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் தேவனை நோக்கி அங்கலாய்த்து, ஆண்டவரே நான் கூப்பிடுகிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவரே நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஆண்டவர் பதில் வரவே இல்லை. நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்களா இல்லையா? ஏன் எங்கள் வீட்டின் சூழ்நிலைகள் இப்படியா இருக்குது, என் நண்பர்களும் இப்படியா இருக்காங்களே, என் பிள்ளைங்க இப்படியா இருக்கிறாங்களே, எங்கள் ஊழியம் இப்படி இருக்கிறது என்று பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ கூப்பிடும்போது என் தேவன் உனக்கு பதில் தருவார். ஆமென். அந்த வசனம் அவ்விதமாக சொல்லுகிறது, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து போகும்பொழுதே அவர் தூரத்திலிருந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகுந்த சத்தமோடு அவன் கூப்பிடும்போது எல்லோரும் அவனை அதட்டினார்கள். கூட இருக்கிறவங்களாம், சுற்றி இருக்கிறவங்களாம், வாயை மூடுறா, ஏன் அவரை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடக்குகிறார்கள். ஆனால் தேவனாகி இயேசு கிறிஸ்துவோ திரும்பி பார்த்து அவனிடத்தில் அவன் சத்தத்தை கேட்டு அவன் பட்சத்தில் வந்து ஆண்டவர் அவனுடைய பார்வையின் காரியங்களை மாற்றி போட்டார். பூரண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த தேவன் தான் இந்த ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்க காலை வேளையில எந்த காரியத்துக்காவது அங்கலாய்த்து கூப்பிட்டு கொண்டிருந்தீங்கன்னா என் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களிடத்துல இறங்கி வருவார். ஆமென். வல்லமுள்ள தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு சம்பவத்தையும் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரத்துல இங்க ஆகாரை குறித்தும், ஆகார் தன் பிள்ளையோடு வனாந்தரத்துல போகும்பொழுது அங்கே தண்ணி இல்லாம அந்த பிள்ளை சாகிறது அந்த தாய் பார்க்க முடியாம அந்த பிள்ளைய போட்டுட்டு ரொம்ப தூரம் போய் அவ வந்து கத்தி அழுகிறா. வசனம் சொல்லுகிறது, அவள் சத்தமிட்டு அழுகிறாய் என்று. 16வது வசனம், பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு, ஆண்டவரே ப்ளீஸ் நீங்க இறங்குங்க, என் பிள்ளை இப்படியா இருக்கிறது என்று அங்கலாய்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க அங்கலாய்ப்பு தேவனுக்கு தெரியும். உங்களுடைய அழுத்தமான அந்த வேதனை தேவனுக்கு தெரியும். நீங்கள் கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலை கர்த்தர் அறிவார். என் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சோ பிள்ளை இருக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இங்கே இந்த அம்மா அழும்போது பிள்ளையின் காரியங்களை கர்த்தர் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவன் யாரையும் சாக விடல. அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் சத்தம் கேட்கப்பட்டது, உன் பிள்ளையின் சத்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நீரூற்றை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்கள் வீடுகளில் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி போடுவார். வியாதியா, நீங்க சத்தமிட்டு அழுகிறீங்களா, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவா, ஆண்டவரே இதுல நான் சாகிறேனே என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்களா, என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து உங்களை விடுதலையாக்கி அவர் வந்து ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஆமென். தழும்புகளாலே சுகமானீர் என்பது அவருடைய வார்த்தை அல்லவா? இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எந்த பிரச்சனையில போராடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். சோ கேட்பார். ஆகையால நீங்கள் அதிகமாய் ஜெபிங்க, உட்கார்ந்து போராடி ஜெபிங்க, உங்க போராட்டத்துக்கு பலன் உண்டு. ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, ஆண்டவரே, தேவையோடு காத்திருந்து சத்தமிட்டு உம்மை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தினது போல கர்த்தாவே, இந்த வேளையில் அந்த பிள்ளைகள் சத்தமிட்டு எந்தெந்த காரியங்களுக்கு அங்கலாய்த்து அழுகிறார்களோ எல்லாவற்றையும் நீர் கேட்டு ஆண்டவரே சத்தத்தை கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். வியாதி, விக்கினங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். பூரண சுக ஆரோக்கியம் இந்த சரீரங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் உடைய தெய்வீக கரமும் கிருபையும் இந்த பிள்ளைகளோடு என்றென்றுக்கும் இருப்பதாக. இம்மட்டும் காத்தவர் இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.